எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள்ல யாரு ஸ்டாரா? எல்லா அப்போஸ்தலர்களும் ஸ்டார்ஸ் தான். அதுல பேதுருவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேதுரு மூத்த அப்போஸ்தலன். ஆனா அவருடைய வாழ்க்கையில மறுதலிச்சாரு, சத்தியம் பண்றாரு, சபிக்கிறாரு, இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனால் அவர் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் பொழுது, அவர் நிரப்பப்பட்ட நேரத்தில் அவர் ஸ்டாராக நின்று பிரசங்கிக்கிறார் பாருங்க. அந்த பிரசங்கத்துக்கு எதிர்ப்புகள் வருது. தாயின் வயிற்றிலே பிறந்த சப்பானியை எழுப்பின பொழுது அநேகர் விவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள், அந்த வார்த்தையை வசனத்தை கேட்டவர்கள் கிட்டத்தட்ட 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. நான் நட்சத்திரமானால் ஒரு கூட்டம் வரணுங்க. நான் நட்சத்திரமானால் நான் நிக்கிற இடத்துல என் வெளிச்சத்தின் இடத்துல வரணும். ராஜாக்கள் நடந்து வேலை செய்கிற இடத்துல உங்கள் வெளிச்சத்தை பார்த்து அநேகர் உங்க கிட்ட வரணும். ஏன் தெரியுமா? எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா? உங்களை பார்த்து கேட்கணும். அப்படிப்பட்ட ஸ்டாராக தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கும் அநேக வழியெல்லாம் இருக்குங்க. மனசுல ரொம்ப துக்கம்லாம் இருக்கும், ரொம்ப வேதனையெல்லாம் கடந்து வருவோம். ஆனா எனக்கு இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நினைச்சேன், ஆண்டவரே எங்களை எப்படி வச்சிருக்கிறீங்க? ஒரு நட்சத்திரமா வச்சிருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த நிலைமை மாறவே கூடாது. எப்படி? ஸ்டார்னா அந்த ஸ்டார் என் மேல இருக்கிற அபிஷேகத்தை ஒரு நாளும் நான் குறைச்சத கூடாது. என் மேல இருக்கிற தரிசனம் குறைந்து போகக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நான் ஒரு நாளும் பின்வாங்கிடக்கூடாது. நான் எப்பொழுதும் ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேனோ என்னுடைய பாதை சரியாக போய்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதாங்க அவருடைய நட்சத்திரத்தினுடைய மகிமை.